Hi friends, welcome back to Sushan Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நர்சரி கிளாஸ்க்கான மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் சாம்பிள் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த சாம்பிள் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்க கிட்ஸ்க்கு நீங்க வீட்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் என்ன சொல்லி கொடுக்கலாம், எப்படி சொல்லி கொடுக்கலாம், கொஷின்ஸ்ல எக்ஸாம்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த சாம்பிள் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போது எல்கேஜி யூகேஜிக்கான மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டேட்டட் நம்பர்ஸ். ஸோ கிளாஸில் மேம் என்ன நம்பர் டிக்டேட் பண்ணுறாங்களோ அதை ஓரலாக கேட்டு கிட்ஸ் இங்கே ரைட் பண்ணணும். ஸோ இதுவே எல்கேஜி எடுத்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு 1 to 50 சொல்லி கொடுப்பாங்க. அதே யூகேஜி கிட்ஸாக இருந்தால் 1 to 100 வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும் வீட்டில் நம்பர்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ 20 அப்படிங்கிறாங்கன்னா கிட்ஸு 20 20 அப்படின்னு ரைட் பண்ணணும். 22 அப்படின்னா 22. ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ இங்கே சர்டன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் சர்டன் நம்பர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ மிஸ்ஸிங்காக இருக்க நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ 11 இருக்குது, 13 இருக்குது, நடுவில் நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ 11க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 12. அதே 13, 14, 15, 16, நெக்ஸ்ட் என்ன வரும்? 17, நெக்ஸ்ட்டு 18, 19. ஸோ மிஸ்ஸிங்காக இருக்க நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். அடுத்தது கிட்ஸுக்கு ஆனுவல் எக்ஸாமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து அதில் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது, கீழே பர்டிகுலர் கலரில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரெட் கலர் பார்ட்ஸ் அப்படின்னா மொத்தமாக இங்கே எவ்வளோ ரெட் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ 3. இங்கே ப்ளூ எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. ஸோ ப்ளூ பார்ட் வந்து 6. பிங்க் பாட் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. ஸோ பர்டிகுலர் கலருக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி அதை ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 4, கவுண்ட் அண்ட் கலர் ஆஸ் பர் கிவன் நம்பர். ஸோ கீழே கொடுத்துருக்க பர்டிகுலர் நம்பருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்க இமேஜை கவுண்ட் பண்ணி அத்தனை நம்பர் ஆஃப் இமேஜ் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 அப்படின்னா இங்கே கேரட்ஸில் எத்தனை கேரட்ஸ் கலர் பண்ணணும் கிட்ஸ்? 4 கேரட்ஸ். ஸோ 1 2 3 4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ்ஷில் எத்தனை ஃபிஷ் கலர் பண்ணணும்? 4 கொடுத்துருக்கனால 4 1 2 3 4. ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸை கலர் பண்ணணும். கொஷின் நம்பர் 5 பாருங்க, மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒன் சைடு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சிங்கான நம்பரை லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், ஸ்டார்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டார் இருக்குது? 3. ஸோ அப்போது 3 அப்படிங்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 எங்கே இருக்குது? ஹியர். இங்கே நெக்ஸ்ட் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், 3 6 9 12. அப்போ 12 எங்கே இருக்குது? இங்கே. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணி என்ன நம்பரோ அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் நர்சரி கிட்ஸ்க்கு என்ன கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் த நம்பர் அண்ட் ட்ரா த பிக்சர்ஸ். அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, சர்டன் பிக்சர்ஸும் அதுக்கு ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்டிருக்க நம்பருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ பிக்சர்ஸ் தேவையோ அதை கிட்ஸு ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ எல்கேஜி கிட்ஸாக இருந்தால் பெருசாக ட்ரா பண்ண தெரியாது, அவங்க டாட் ஆர் லைன் அப்படி கூட போடலாம். ஸோ அதுவே அவங்களுக்கு ஓனாக இமேஜ் வரைய ஏதாவது லைக் ஸ்கிரிபிள் பண்ண தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஆல்ரெடி 2 இமேஜஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடிஷ்னலாக எவ்வளோ இமேஜஸ் தேவைப்படும் 5 ஆகிறதுக்கு? இங்கே ஆல்ரெடி 2 இருக்குன்னா 3 4 5. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 3க்கு 1 ட்ரையாங்கிள் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ அடிஷ்னலாக எவ்வளோ வரையணும்னோ 2 ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 7க்கு ஒன்றும் கொடுக்கல. ஸோ கிட்ஸு 7 டாட்ஸ் ஆர் லைன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். 3 5 6 7. நெக்ஸ்ட் நர்சரி கிட்ஸ்க்கு ஆனுவல் எக்ஸாமில் என்ன கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா எனி நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஆர் இன் பிட்வீன் எழுத சொல்லி கேட்பாங்க. கிட்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஆர் இன் பிட்வீன் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ண தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள் 23 அப்படின்னு இருக்குது. ஸோ 23க்கு பிஃபோர் என்னது? 22. 32க்கு பிஃபோர் 31. இங்கே பாருங்கள் 42 44 இருக்குது, நடுவில் இன் பிட்வீனில் என்ன வரும்? 43. 97 ஆஃப்டர் 97 98. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் இன் பிட்வீன் கிட்ஸுக்கு நம்ம எல்கேஜி அண்ட் யூகேஜி கிட்ஸுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி எல்கேஜி கிட்ஸாக இருந்தால் 1 to 50 வரைக்கும் அவங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதுவே யூகேஜி கிட்ஸாக இருந்தால் 1 to 100 வரைக்கும் அதில் நம்பர்ஸ் எழுதுறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும்.
கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, ரைட் நம்பர் நேம்ஸ். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பருக்கான நம்பர் நேம்ஸ் கிட்ஸ் எழுத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதுலேயும் பாருங்க எல்கேஜி கிட்ஸாக இருந்தால் நம்பர் நேம்ஸ் 1 to 10 வரைக்கும் நம்பர்ஸ் நேம்ஸ் எழுத ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா போதும். யூகேஜி கிட்ஸாக இருந்தால் 1 to 50 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் நேம்ஸ் எழுத தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ இங்கே பாருங்க 11 அதோட ஸ்பெல்லிங் என்ன? ELEVEN 11. இங்கே என்ன இருக்கு பாருங்க 32. 32னா THIRTY 30, TWO 2. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ் நேம்ஸ் எழுதுறதுக்கு கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க, கவுண்ட் அண்ட் ரைட் போத் நம்பர் அண்ட் தேர் நம்பர் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இமேஜை கவுண்ட் பண்ணி எத்தனை இமேஜ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர் ப்ளஸ் நம்பர் நேமை ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எத்தனை ட்ரீஸ் இருக்குது? 9 ட்ரீஸ் இருக்குது. அப்போது நம்பர் என்னது? 9 அப்படின்னு நம்பர் எழுதிட்டு அதுக்கான ஸ்பெல்லிங் NINE 9 அதோட நம்பர் நேம் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்மைலி இருக்குது 3, 5, 10. ஸோ 10 ஸ்மைலி இருக்குன்னா இங்கே 10 அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு TEN 10 அதுக்கான ஸ்பெல்லிங்கையும் ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான கவுண்ட் பண்ணி நம்பரும் எழுத தெரிஞ்சிருக்கணும், நம்பர் நேம்ஸும் கிட்ஸுக்கு எழுத ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும் நம்ம. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த நர்சரி கிட்ஸ்க்கான மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் ரிவிஷன் கொஷின் பேப்பர் உங்கள் கிட்ஸை நீங்கள் வீட்டில் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.